தங்கத்தை விட மதிப்புமிக்க மரங்களை வளர்க்கும் நேபாள மக்கள். தங்கத்தை விட மதிப்புமிக்க மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கத்தை விட தங்கம் தான் மதிப்பு மிக்கது. அந்த தங்கத்தையும் காட்டிலும் மதிப்புமிக்க மரம்னா அப்படி என்ன மரம்? அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? அதுல என்ன கிடைக்குது அப்படின்ற முழு தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. தங்கத்தை விட மதிப்பு மிக்க மரமா? அது என்ன மரம்? நாம நேபாளத்துக்கே போய் நேரடியா அந்த மரத்தை பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம அண்டை மாநிலமான நேபாளத்தை வந்து பாத்தீங்கன்னா கவ்ரே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டம் இருக்கு. இந்த மாவட்டத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்கத்தை விட மதிப்பு மிக்க மரங்கள் இருக்கு. அதாவது இந்த மரத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா போதி சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போதி மரம். போதி மரம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டியதான். புத்தருக்கு ஞானம் கிடையாது இந்த போதி மரத்துக்கு கீழே இருந்துதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம எல்லாருமே படிச்சிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த போதி சிட்டா மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா உலகிலேயே நேபாளத்துல தான் இந்த மரங்கள் அதிகமா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்றீங்கன்னா தங்கத்துக்கு நிகரா இந்த மரத்தை சொல்றாங்க. தங்கத்தையும் விட 1 மடங்கு மேலான மரம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன இது அந்த மரத்துல தங்கம் விளையுமா அப்படின்னு நம்ம ஆச்சரியத்தோட பார்க்கலாம். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல்ல படிக்கும் போது எனக்கும் ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது, ஒருவேளை இந்த மரத்துல தங்கம் காய்க்குதோ என்னமோ தெரியலையே, ஏதாச்சும் விஷயம் நடந்திருக்கும், அதனாலதான் வந்து நம்ம இப்படி போட்டிருக்காங்க. கண்டிப்பா இன்னும் மேலும் அதை பத்தின விவரங்களை நம்ம சேகரிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த போதி சிட்டா மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மரம். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் விட சீனாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தின் மீதான மோகம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த போதி சிட்டா மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த விதைகள் தான் இதுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் மூலியமா தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க சீனால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நம்ம புத்தரோட இந்த வழிபாட்டு தலங்களா இருக்கட்டும். அங்க வந்து புத்தரை வந்து அதிக அளவுல பின்பற்றக்கூடிய மக்கள் வந்து இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க செய்யக்கூடிய ஜெப மாலைகளுக்காக இந்த விதைகள் பயன்படுகிறது. அந்த விதைகள் வந்து இருக்கக்கூடிய அதை வச்சுதான் அவங்க வந்து ஜெப மாலைகள் செய்யறாங்க அப்படின்ற விஷயமா இருக்கு. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சீனால வந்து இந்த நேபாளத்திலிருந்து இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த மரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து 100% பியூரு, அதாவது அதுக்கு உகந்த மாலைகள் தயாரிக்கக்கூடிய விதத்துல இந்த மரங்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமான விஷயமா இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த போதி சிட்டா மரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காவ்ரே மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில மக்கள் கிட்ட தான் இந்த மரங்கள் இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வருமானம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஒரு மரம் வச்சிருந்தா அந்த மரத்தை வச்சு அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய விதைகளை 1 வருடத்துக்கு அவங்க வந்து சீனாவுக்கு கொடுக்குறாங்க சொன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு பணம் கிடைக்குதுங்க. 1 வருஷத்துக்கு 1 கோடிங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் மட்டும். ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு மரத்துல இருக்கக்கூடிய விதைகளை 1 வருஷத்துக்கு நாம அவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்க அந்த விதையை எடுத்துப்பாங்க. அது எவ்வளவு விதையா இருந்தாலும் அதிகமா வந்தாலும் சரி குறைவா வந்தாலும் சரி நமக்கு அக்ரிமெண்ட் பிரகாரம் இயருக்கு 1 crore வந்து 1 கோடி வந்து கொடுப்பாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்டுறாங்க. தங்கத்தை விட கண்டிப்பா இது விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் சொன்னா அது மிகையே ஆகாதுங்க. ஏன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரமும் இதே நம்பியே இதை சார்ந்தே இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலி ஒருத்தர்கிட்ட ஒரு மரம் இருக்கு சொன்னா அந்த ஃபேமிலி முழுவதுமாக அந்த மரத்தை சார்ந்தே வாழ்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த போதி சிட்டா மரத்துக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னு கேட்டா இந்த மரத்தை வந்து அழிக்கிறதுக்காக அங்க இருக்கக்கூடிய கொள்ளையர்கள் இது மாதிரி நம்ம ஊர்ல வந்து நகை திருடுவாங்க இல்லைங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தை திருடுவாங்க, இந்த மரத்தை வெட்டி போட்டுருவாங்க, இந்த மரத்துல இருக்கிற விதைகளை திருடி போயிடுவாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காவல்துறை வரைக்கும் இது வந்து பெரிய அங்க வந்து காவல்துறையில அதாவது நம்மளோட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு 100 கம்ப்ளைண்ட் பதிவாகுதுன்னா அதுல 90% கம்ப்ளைண்ட் அந்த மரம் சம்பந்தமான பிரச்சனை தான். இப்படிதான் வந்து அங்க நேபாளத்துல அந்த மாவட்டத்துல காவ்ரே மாவட்டத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான பதிவுகள் தான் அதிகமா இருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய காவலர்களே வந்து இந்த அதை வந்து அதிர்ச்சி மூட்டும் தகவலை வெளியிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்க்கறது கேட்டீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இந்த மரம் இருக்குன்னா அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அவங்க உறவினர்கள் மொத்தமும் அந்த மரத்துக்கு பாதுகாப்பாகவும் ஒரே குடும்பம் வசிக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 25 பேர் 30 பேர் அப்படிதான் வாழ்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இரவு பகல் பாராம அந்த மரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் அந்த மரத்துல இருந்து வரக்கூடிய விதைகள், அதனால அந்த மக்களுக்கு வரக்கூடிய வருமானம்.
ஒரு மரத்தால ஒரு வருஷத்துக்கு 1 கோடி தர முடியும்னா கண்டிப்பா அது தங்கம் இல்ல வைரனே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வருமானத்தை கொடுக்குது. சீன வணிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாவே வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வாங்கிட்டு போறாங்க. இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பான விஷயம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து நேராவே வந்து அங்க இறங்கி அந்த விதையை பத்திரமா எடுத்துட்டு போற அளவுக்கு அந்த விதை சீக்கிரம் பார்த்துக்குவாங்க. அதாவது தர வழியா கூட தங்கத்தை கூட தர வழியா எடுத்து போயிடுவாங்க போல இருக்குது. ஆனா இது எட்டு போனா யாரும் வழி மறிச்சு பறிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தால ஹெலிகாப்டர்ல வந்து நேரடியா வந்து அந்த இடத்துல இருந்து அந்த விதைகள் எடுத்து போகக்கூடிய அளவுக்கு அது பாதுகாப்பான பொருளாகவும், ரெண்டாவது பாத்தீங்கன்னா புத்த மதத்துக்கு ரொம்ப முக்கியமான தூய்மையான சுத்தமான பொருளாகவும் பாக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த புத்தருக்கு உகந்த ஒரு பொருளா பாக்குறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுறாங்க. இவ்வளவு காஸ்ட்லியான பொருளா எவ்வளவு விலை கொடுத்து வேணாலும் வாங்க தயாரா இருக்காங்க. ஸோ குறிப்பான விஷயம் இதுல ஏன் வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல இருந்து வந்து அந்த விதைகளை வந்து வாங்குறாங்க, ஏன் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்துல வந்து வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புத்தர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்துலதான் வந்து அவருக்கு அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு போதி மரத்துக்கு கீழே இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஞானம் கிடைத்தது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து நம்புறாங்க. ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அவரு இருந்த அந்த அவருக்கு ஞானம் கிடைச்ச போதி மரம் அங்கதான் இருக்கு. அதோட விதைகள் மூலியமா தான் இந்த மரங்கள்லாம் உற்பத்தி ஆயிருக்கும். ஸோ அங்கிருந்து தான் நாம எடுத்துக்கும் போது நம்ம போதி அதாவது புத்தரே வந்து நம்ம கூட இருக்கிற மாதிரி அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா சீன மக்களும் வந்து இதை வந்து எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்து வாங்கி அவங்க அணிறாங்க. ஸோ ஜெபமாலைகளா பயன்படுத்தக்கூடியதுக்காகவே இது பயன்படுது. ஒரு வருஷத்துக்கு 1 கோடி வருமானம் இந்த மரம் மூலியமா கிடைக்குது. இதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய அந்த மரத்துக்கு உண்டான இரும்பு வேலிகள், பெரிய பெரிய கேட்டு, நம்ம ஐடன் கேமரா நிறைய விஷயம் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம காவல் நிலையத்துல சொல்லி இரவுகளை வந்து ரோந்து பணிகள் இது மாதிரி விஷயம் எல்லாம் பண்றாங்க. இதையும் மீறி அங்க இருக்கக்கூடிய கொள்ளைகள் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா அவங்களால வந்து இந்த மரத்தை வந்து பேத்து எடுத்துட்டு போக முடியாது. அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி இது மாதிரி பெரிய பெரிய ஆயுதங்கள் எடுத்துட்டு வராங்க. அதனால இவங்களால போய் தடுக்க முடியல பொதுமக்களால. சோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மரத்தை வெட்டி சாய்ச்சி அதுல இருக்கக்கூடிய அப்போதைக்கு கிடைக்கக்கூடிய விதைகளை எடுத்துட்டு போயிடுறாங்க. இதனால அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டமும் படுது. சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நாம கூட பாத்தீங்கன்னா தங்க முட்டையிடுற வாத்து கதையை பார்த்திருப்போம். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாத்து அவங்களுக்கு இல்ல. சோ உள்ளகிற முட்டை எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லன்னு வாத்தோட கழுத்தை அறுத்து உள்ளகிற முட்டையை எடுத்துட்டு அவங்க போயிடுற மாதிரி அவங்க அந்த விதைகளை மட்டும் மரத்தை கிளீன் பண்ணி எடுத்துட்டு ஓடிடுறாங்க. ஸோ இவங்களால போயிட்டு பண்ண முடியல. இப்படிதான் அங்க இருக்க நிறைய குடும்பம் வந்து கஷ்டப்படுறாங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுது. இதுக்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா கொள்ளையர்கள் வந்து அதிகமா இருக்காங்க. அதாவது விதைகளை திருடுறதுக்காகவே பெரிய பெரிய சம்பவம் பண்ற மாதிரி நம்ம ஹாலிவுட் மூவிலாம் பார்ப்போம்ல, அந்த அளவுக்கு ஜேம்ஸ் பாண்ட் லெவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கொள்ளை முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காவல்துறையும் முடிந்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த போதி மரங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலேயே தங்கத்தை விட விலை மதிப்பு மிக்க ஒரு மரம் இருக்குன்னு சொன்னா அது இந்த போதி மரம் தான் அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுட்ட போலவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற இது மாதிரி நான் அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெறுவீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு கூட நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.